யாவரும் கண்களை மூடி கர்த்தருடைய மகிமை நிறைந்த கிருபை நிறைந்த பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த மாலை வேளையிலும் மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் கடந்து வந்து கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தந்தாரே. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல நின்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. தேவன் உனக்கு சொன்ன வார்த்தை எல்லாம் ஒன்று கூட மாறி போவதில்லை. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரு. நேற்றும் இன்றும் என்றும் மாறா தேவன் இயேசு மாறிடாரு. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். நீ அவரின் முகத்தை நோக்கி பார்த்தால் உந்தன் வாழ்வு வெளிச்சமாக மாறும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், தம் இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். எங்கள் நம்பிக்கையின் தெய்வமாயிருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மாலை வேளையிலும்
இந்த ஆராதனையை கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர். இதோ உன்னை என்னுடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன என் ஆண்டவராகிய இயேசு, அது மாத்திரமல்ல, உன் நினைவாக இருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொன்னவர். நீர் எப்பொழுதும் எங்களுக்கு ஹல்லேலூயா முன்பாக இருக்கிறீர். தாவீது பக்தனை போல நாங்களும் சொல்ல முடியும், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாதத்தில் இருக்கிறபடியினால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வாக்கின்படியே ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே முன்பாக, எங்களுடைய ஆண்டவரே பக்கத்தில், ஆண்டவரே எங்களோடு கூட எங்களுக்குள் இருந்து எங்களை நடத்துகிறவராக இருக்கிறீர். இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்தட்டும். கிருபை தந்து கர்த்தர் நீர் நடத்தி அருளுவீராக. உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். வர வேண்டிய ஜனங்களை கொண்டு வாரும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உற்சாகத்தோடு கூட துதிக்க மகிமைப்படுத்த உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபை தாரும். தொடர்ந்து இந்த ஆலயத்தில் உம்முடைய நாமம் ஒன்றே இந்த மாலை வேளையில் மகிமைப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு பாடலை சோதனோடு இணைந்து பாடி, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், இயேசு கீழாகாமல் உன்னை மேலாக்குவார். பாடலை விசுவாசத்தோடு கூட கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். இஸ்ரவேலே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார், கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே, உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே, ஒன்றுமில்லாத என்னை அழைத்தீரே. பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும், பயன்படுத்தும் இன்னும் பயன்படுத்தும். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். பாலும் தேனும் ஓடுகின்ற, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார், தேசத்தை போல் உன்னை மாற்றிடுவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்தம். ஆண்டவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க வாளா இருந்தாங்க, எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க கீழே இருந்தாங்க. நான் இப்படி சொல்லட்டும், ஆவிக்குரிய விதத்தில் இப்படி சொல்லட்டும், அவங்க ஒரு மனிதன் இந்த பூமியில் ரட்சிக்கப்படுகிற அந்த வாழ்வுக்கு முன்பு வரைக்கும், ரட்சிக்கப்படாத அந்த வாழ்வு இருக்கிறது அல்லவா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் ஒரு மனிதன் அவன் வாளாக தான் இருப்பான், அவன் கீழாமல் தான் இருப்பான். ஆனால் கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வாக்குத்தத்தம், அல்லேலூயா, உன்னை நான் வாளாக்காம தலையாக்குவேன், நீ கீழாகாம மேலாவாய். அல்லேலூயா. இந்த வாக்கின்படியே இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை வாக்கு பண்ணி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை அவர்களுக்கு கர்த்தர் தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த எகிப்துக்குள்ளே வரும்போது அவங்க எப்படி வந்தாங்க, இந்த சரித்திரத்தை அப்படி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க அடிமைத்தனத்தோடு கூட வரல, அடிமைத்தனத்துக்குள்ளே வரல, அவங்க சுயாதீனமாக வந்தாங்க. தன் சகோதரன் யோசேப்பு அங்கே இருக்கிறாரு என்று அழிந்து யோசேப்பு தான் சொல்லி அனுப்புகிறார், போய் நீ தகப்பன் யாக்கோபையும் மற்ற எல்லாரையும் பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வா, ஏன்னா தேசத்தில் இன்னும் பஞ்ச காலம் இன்னும் இருக்க போகிறது, எனவே நீங்கள்லாம் பஞ்சத்தில் கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் இங்கே வாங்க என்று சொன்னபோது அவர்களும் அந்த யாக்கோபும் அவருடைய மற்ற எல்லா பிள்ளைகளும் அந்த எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க. வரும்போது அடிமைகளாய் வரவில்லை. அந்த பார்வோன் மன்னன், பார்வோன் ராஜா, இந்த சம்பவத்தை வாட்சி பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தில் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்கள், மற்றவங்கெல்லாம் போய் நின்றுட்டுருக்காங்க எப்படி என்னவாகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த யாக்கோபை யோசேப்பு அறிமுகப்படுத்துகிறார். யாரப்பா? என் தகப்பன். இந்த தேவ சமூகத்தை விட்டு அவர் கடம்பி வரும்போது வேதத்தில் இப்படிப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது, யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆசீர்வதித்து அவர்கள் விரும்பி கேட்ட தேசம் இந்த கோசேன் என்று சொல்லக்கூடிய இடம். ஏன்னா எங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் நிறையா இருக்குது, மேய்ச்சலுக்கு எங்களுக்கு நாங்கள் கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி அப்படி ராஜ வாழ்க்கை வாழும்படியாக தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்குள்ளே போனாங்க. ஆனால் இப்போ அவங்க வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க? அடிமைத்தனத்தில்.
அடிமைத்தனத்துக்குள்ளே அவங்க கடந்து போனாங்க. ஆனாலும் கர்த்தர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்கு மாறாத தேவன் அந்த ஜனத்தை கர்த்தர் எப்படி நடத்தினாராம்? உன்னை வாளாக்காம தலையாக்குவேன், கீழாகாம மேலாவாய். அல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் அந்த அடிமைத்தனம், அந்த பிரச்சனைகள், அந்த வறுமை, இவைகளுக்குள்ளாக கர்த்தர் ஜனங்களை நடத்துவது எதற்காகனா, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி கொடுக்கும்படி, கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தர் இந்த காரியங்களை எல்லாம் செய்திருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அங்கே எகிப்தில் அவங்க 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. மொத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எகிப்தில் இருந்த நாட்கள் 430 வருஷம். 30 வருஷம் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாங்க, 30 வருஷம் ஆசீர்வாதத்தோடு கூட வாழ்ந்தாங்க. அந்த 400 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை. ஆனாலும் கர்த்தர் அந்த அடிமைத்தன வாழ்க்கையை முறித்து சொல்லப்பட்ட வாக்கின்படியே உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், நீ தான் போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிற, அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து அங்கே நீ இருக்க வேணும் என்று சொல்லி அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தினார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் கூட யோசிச்சு பாருங்கள். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அடிமைத்தனம்னு சொன்னேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை தலையாகி உயர்த்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. பாடுவோமா? இந்த 2 சரணங்களை மீண்டுமாக பாடப்போகிறோம். இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி செல்வார். இந்த வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கரம் பிடித்து அவருடைய பிரசன்னத்தோடு கூட அவர் நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடியினால தான் செங்கடல் அவர்களுக்கு வழிவிட்டது, யோர்தான் அவர்களுக்கு வழிவிட்டது. 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை அவர்கள் மடங்கடித்தார்கள். எதிராய் நின்ற அந்த எரிகோ மதிலும் தகர்ந்து விழுந்தது. எனவே இன்னொரு முறை கூட இந்த பாடலை பாடி, இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவா என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செல்வார். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடிடுமே. செங்கடலும் யோர்தானும், செங்கடலும் யோர்தானும் உன்னை கண்டு விலகி ஓடுமே, உன்னை கண்டு விலகி ஓடுமே. ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா. உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். உன்னை வாளாக்காமல் இயேசு தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர். பாடுவோமா? சிறியவனை குப்பையிலிருந்து, சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர், உயர்த்துகிறீர் அப்பா, உயர்த்துகிறீர். ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் ஜெயம் அல்லேலூயா.
கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். கீழாக்காமல் இயேசு தலையாக்குவார். உன்னை கீழாக்காமல் இயேசு மேலாக்குவார். அல்லேலூயா. நல்ல ஒரு வாக்குத்தத்தம். இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பொழுது நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். கரங்களை தட்டி கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அடக்கினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே, சாத்தானை ஒடுக்கினீரே. சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும். ஆமென், ஆமென். கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், ஆமென். பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினா நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை. உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்லை,
முடியும்னு விசுவாசிக்கிறீங்க? நான் ஆராதிக்கிற என் ஆண்டவரால் கூடாதது, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய், மகிமையை காண்பாய். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அப்படித்தான் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவர், கிருபை செய்கிறவர். எனவே இன்னொரு பாடலை கூட பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு என்று சொல்லி இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. பாடுவோம். துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. பலன் தந்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. உணவு தந்தி நன்றி ஐயா. உணவு தந்தீர் நன்றி ஐயா. உடையும் தந்தீர் நன்றி ஐயா. உடையும் தந்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. பாடுவோம். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தி நன்றி ஐயா. அரவணைத்தீரே நன்றி ஐயா. அரவணைத்தீரே நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலும் எங்களை கூட வைத்து உம்மை பாட வைத்து நன்றி அப்பான்னு சொல்லுங்க. கூட வைத்தீர் நன்றி ஐயா. கூட வைத்தீர் நன்றி ஐயா. பாட வைத்தீர் நன்றி ஐயா. பாட வைத்தீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென், ஆமென். ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா. ரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ரட்சிப்பு தந்தி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகம் பண்ணினீரே உமக்கு நன்றி. என்னை அனலாக்கினீரே உமக்கு நன்றி.
அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா, அனலாக்கினீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரபலி ஸ்தோத்திரபலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. எந்த ஒரு ஆராதனையிலும் சரி, நம்ம வீடுகளில் கர்த்தரை பாடி ஆராதிக்கிற அந்த ஆராதனை நேரமாக இருந்தாலும் சரி, கர்த்தரை பாடி இப்படி துதிக்கிற ஆலய ஆராதனையாக இருந்தாலும் சரி, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம்தான் இந்த ஆராதனையின் நேரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை பாடி துதிக்கிற அந்த மகிமைப்படுத்துகிற அந்த நேரம், அது கர்த்தர் பிரியப்படுகிற நேரம். அல்லேலூயா. காலையில் செய்தியில் ஆண்டவருடைய சமூகத்தை காலை ஆராதனையில் பேசும்போது, ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாகவும் மாற்றுவார். அதே நேரத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறவனையும் கூட சாபத்துக்குள்ளாகவும் மாற்றிடுவாராம். அதை எப்போது அப்படின்னு பார்த்தா, மல்கியா 2வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை நான் வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன். அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் நாமத்துக்கு மகிமை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளைகளே, நான் சொல்லட்டும், எப்பொழுதும் ஒரு மனிதன் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு எப்போதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். இதுக்கு ஆலய ஆராதனை தானா, ஜெப நேரம் தானா? இல்லை. நீங்கள் வாகனத்தில் போனாலும் சரி, அது நடந்து போனாலும் சரி, கர்த்தரை துதித்து கொண்டே கடந்து போகலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது பக்தன் சொல்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும், ஜெப நேரத்தில் மாத்திரம் அல்ல, ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற அந்த நேரத்தில் மாத்திரமல்ல, கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும், என் உதடில் இருக்கும், என் உதடு நாவில் இருக்கும் என்று சொல்லி அவர் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். எனவே காலை ஆராதனையில் வந்த தெய்வ பிள்ளைகள் அறிஞ்சிருப்பீங்க, கர்த்தரை எப்படி மகிமைப்படுத்தணும் என்று சொல்லி பார்க்கும்போது, உபாகமம் 28வது அதிகாரம் 47வது வசனத்தை உங்கள் வாழ்நாட்களில் மறந்துடாதீங்க. உபாகமம் 28:47, சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போயிட்டா சகலமும் குறைவுபட்டு போகும்னு 48வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற ஜீவன், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சுகத்துக்காக, பலத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருந்தால், கர்த்தர் சகலத்தையும் பரிபூரணமாக்குகிறவர். உனக்குள்ளே கர்த்தர் ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமாம், ஆரோக்கியத்தை பெருக பண்ணுவார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கட்டும், எந்த ஒரு நன்மையாக இருக்கட்டும், சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் அவரை மகிழ்ச்சியோடும் களிப்போடும் அவரை சேவிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். இந்த காரியத்தை செய்ய விடாதபடிக்கு பிசாசானவன் தடுப்பான், சாபத்துக்குள்ளாக ஜனங்களை கொண்டு போய் விடுவான். எனவே தான் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த வேணும். அப்படி நம்ம எல்லாரும் எளிமை நிற்போம். எளிமை நின்று கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து, குறிப்பாக இந்த மாலை வேளையிலும் தேவ பிள்ளையே, இந்த 2வது மாதத்தினுடைய 9ஆம் தேதியில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல ஜீவனுக்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, வாய் திறந்து உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற
நல்ல ஜீவனுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க வாய் திறந்து, நல்ல ஜீவனுக்காக ஸ்தோத்திரம், நல்ல பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் கண்மணி போல என்னை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ கழுகை போல உம்முடைய சட்டைகளிலே என்னை சுமந்து கொண்டு வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாயை போல என்னை ஆற்றினவரே, தேற்றினவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு தகப்பனை போல ஹல்லேலூயா தோளிலே தூக்கி என்னை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உண்ண உணவும் உடுக்க உடையும் கர்த்த நீர் தந்து, ஆண்டவரே, தங்கி தாபரிப்பதற்கென்று கர்த்த நீர் நல்ல ஒரு வீட்டையும் கர்த்த நீர் கொடுத்து என்னை இதுவரைக்கும் கர்த்த நீர் நடத்தி வந்தீரே, நடத்தி கொண்டு வந்தீரே. சொல்லுங்க வாய் திறந்து, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு கர்த்த நீர் கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக சொல்லுங்க ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக, நல்ல தொழிலுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பூமியில எத்தனையோ பேருக்கு வேலை இல்லாம அலைகிறாங்க, வேலை இல்லாம அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஓ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா, சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டுமல்லவா, கர்த்தரை உயர்த்த வேண்டும் அல்லவா, கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா. ஓ தேவ பிள்ளையை வாய் திறந்து சொல்லுவாயா, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற நல்ல வேலைக்காக, நல்ல ஹல்லேலூயா உயர்வுக்காக, நல்ல மேன்மையான ஆசீர்வாதமான வாழ்வுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகிய விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீரே. சொல்லுங்க வாய் திறந்து, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு தந்திருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ glory, 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 glory. விலையேறப்பட்ட ரட்சிப்பை எனக்கு தந்தீரே. என் பாவங்களை மன்னித்து, சாபங்களை முறித்து, ஆசீர்வாதமான வாழ்க்கையை எனக்கு தந்து, ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முடைய கரத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளையா என்னை வைத்திருக்கிறீரே. சொல்லுங்க, உமக்கு நன்றி, 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 நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, glory, 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 glory. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விலையேறப்பட்ட ஆண்டவரே ரட்சிப்பை கொடுத்தீர், விலையேறப்பட்ட ஹல்லேலூயா ஆண்டவரே அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். இந்த மண்பாண்டத்துக்குள்ளே மகிமையின் பொக்கிஷமாகிய தேவ ஆவி ஆனவரையுடைய அபிஷேகத்தை பெற்ற ஜனமாய், பெற்ற தேவ பிள்ளையாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறீரே. சொல்லுங்க வாய் திறந்து, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற ஜனமாய், உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளையாய், உம்முடைய அபிஷேகத்தை பெற்ற மகனாய், மகளாய் என்னை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நவமான பாஷைகளை அப்படியே பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் கர்த்தருடைய மகத்துவங்களை பேசுகிறான். ஹல்லேலூயா. ஓ ஷபா துடபாத ரக துர தலபா. ஹல்லேலூயா. ஜீசஸ், 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 ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். சொல்லுங்க வாய் திறந்து. அலரா மக பாதுட மக துர தல தல. ஓ ஷபாதுட பாதல மக துட தலகதரா. ரிகதல கபாதுட பாதரபா. ஓ ரிகதல கத ரிகங்கதடதரா. ஓ ஷபாதுட மௌத
மௌதலமா கதரா. ஹalleluya, glory 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 glory. உமக்கு மகிமை மகிமை மகிமை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். தேவ பிள்ளையே, உன்னுடைய பாத்திரம் நிரம்பட்டு, உன்னுடைய பாத்திரம் நிரம்பட்டு. உன்னுடைய பாத்திரம் நிரம்புவது மாத்திரம் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருக்கட்டும். இந்த ஹalleluya மாலை வேளையிலோ கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளே 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 நிரம்பி 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 வழிகிற அனுபவம் உண்டாவதாக. ஓ ரிகாந்தரங்கத ராகதுரா, ஓ ஷபாதுட பாதலா ஹந்தரு, ஓ ரிமாக்க பாதுட மௌதலா ரிகங்கதட கதுர ஹந்தரு, ஓ ரிபாபா பாபாமா, ஓ ஷபாதுட பக்கதடா ரிக்கதல கதுர கதுரா ரிமமக்க பாதுட மௌதல மக்கதரா ரிம்ம கபாதுட தலமா, ஓ ஷபா கபாதட மக்கதரா ரிககதுர ஹந்துரா. ஹalleluya. இதோ உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தருக்கு ஓ ஸ்தோத்திரம். எங்களை உம்முடைய உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீரே, உம்முடைய உள்ளங்கைகள் ஹalleluya, உம்முடைய உள்ளங்கைகளிலே எங்களை வரைந்து கொள்ளும்படிக்கு எங்களுக்காக உம்முடைய உள்ளங்கைகள் ஆணிகளால் கடவப்பட்டதே. ஓ ஹalleluya. அந்த தழுமுள்ள கரத்தை, துளையிடப்பட்ட கரத்தை நீர் பார்க்கும் போதெல்லாம் எங்களை நினைக்கிறீரப்பா, எங்களை நினைக்கிறீங்களப்பா. சொல்லுங்க வாய் திறந்து, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கைகளில வரைந்து இருக்கிற தேவன், உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர். ஓ ரிபாபா மாதலா அதுராதலா, ஓ ஷபாகா பாதலா மாகதரா கதுராதலா, ஓ ரிமஹதுரா அதுராதலா ரிமஹபதுடதலா கதுரிகந்தரா. ஓ ஜீசஸ், உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கரங்களை உயர்த்தி இரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா சொல்லுங்க. ரத்தம் சிந்தி நீர் நன்றி ஐயா, ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா, விலையேற பெற்ற ரட்சிப்பு தந்தீர் நன்றி ஐயா, அபிஷேகித்தீ சொல்லுங்க நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அபிஷேகித்தீர் நன்றி ஐயா, அனலாக்கி நீர் நன்றி ஐயா, என்னை அனலாக்கி நீர் நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. உங்க சத்தம் உயரட்டும். துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. மீண்டும் ஒரு முறை ஸ்தோத்திர பலி ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு. துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு, சப்பாவுக்கு. ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உடைய பிள்ளைகளோடு கூட இணைந்து சபையிலே உம்மை மகிமைப்படுத்தும்படி, உமக்கு மகிமை செலுத்தும்படி கர்த்ததாமே நீர் எங்களை தெரிந்து கொண்டு தெரிந்தெடுத்து இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்து உம்மை ஆண்டவரை பாட வைத்தீர், துதிக்க வைத்தீர், உம்மை மகிமைப்படுத்த வைத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்க ஆவலோடு கூட ஆயத்தத்தோடு கூட நாங்கள் நிற்கிறோம். உம்முடைய வார்த்தை, உம்முடைய வசனம் எங்களுக்கு நேராய் கடந்து வந்து ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்கு என்ன வார்த்தை தேவையோ, இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுகிற கர்த்தர் நீர் என்பதை அறிந்திருக்கிறோம். அப்படியாய் வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் தந்து நீங்கள் உடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுங்க, உடைய பிள்ளைகளோடு கூட பேசுங்க, உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அழைத்து கொண்டு வந்திருக்கிற தேவதாசனுக்காக ஸ்தோத்திரம். தேவதாசனை கர்த்தர் நீர் உம்முடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி நீர் பயன்படுத்தும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். ஜீசஸ், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இந்த அருமையான மழை வேளையிலும் தாகத்தோடு பஞ்சையோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகி உங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவார், பேசுவார். எனவே இந்த மழை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய மத்தியில் கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் ராமசாமிகள் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். மழை வேளையிலும் கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அவர்களை வரவேற்போம். கர்த்தர் பேசுகிற நேரம். ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாலை நேரத்திலும் இந்த இடத்துக்கு கடந்து வர கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க தேவன் தந்த இந்த கிருபைக்காக அவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. அன்போடு கூட அழைப்பு கொடுத்த அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேவன் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்தருளுவாராக. உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் மூலமாகவும் கர்த்தர் பலத்த செய்கைகளை நடப்பிப்பாராக. நாமும் இப்பொழுது இருந்த இடத்தில் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து நாம் ஜெபித்து ஜெப சிந்தையோடு அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லவும். வானமே கேள், பூமியை செவிக்கொடு, நான் பேசுவேன். நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டியது நலமாக இருக்கக்கூடிய காரியம். அவர் பேசும் பொழுது நம்முடைய செவிகளை நாம் அடைத்து கொள்ளாமல் கேட்டும் கேளாதவர்கள் போல நாம் காணப்படக்கூடாது. அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பது நமக்கு நலம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறாரோ நாம் அதற்கு செவி கொடுக்க போகிறோம். செவி கொடுக்கிறவன் பாக்கியவான். நீர் பேசும் என் கண்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். வேதத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் என்றால் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள். வெறுமையான ஒரு இடத்தை பார்த்து ஆண்டவர் பேசவில்லை. யாரும் இல்லாத ஒரு தேசத்தை பார்த்து ஆண்டவர் பேசவில்லை. தேசத்தில் இருக்கக்கூடிய தம்முடைய ஜனங்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் தேசத்தில் வாசம் பண்ணுகிற, பட்டணத்தில் குடியிருக்கிற நமக்கு ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகிறார், நீ பயப்படாதே என்று. ஏனென்றால் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று. அதனாலே நாம் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு துணை செய்கிறபடியினால் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். அதோடு கூட நீ மகிழ்ந்து களிக்கூறு என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நீ மகிழ்ச்சியாக இரு, களிக்கூறு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். நாம் அவரை ஆராதிக்க வரும் பொழுது, அவருடைய சந்நிதியிலே காணப்படும் பொழுது எப்படி காணப்பட வேண்டும்? 100ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் என்று. அதனால பிரியமானவர்களே, நீ மகிழ்ந்து களிக்கூறு. நீ துக்க முகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு கூட ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் பயப்படார் என்று சொல்லுகிறார்? ஏனென்றால் கர்த்தர் இனி வருகிற காலங்களிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆகையினால இப்பொழுதே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஏன் மகிழ்ந்து களிக்கூறு என்று சொல்லுகிறார்? நீ மகிழ்ந்து களிக்கூறு.
ஏனென்றால் கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையை நாம் தியானிக்க தேவன் அனுகிரகம் செய்தருளுவாராக. இயேசு ஒரு முறை தம்மை சுற்றிலும் இருந்த ஜனங்களையும் சீஷர்களையும் நோக்கி அவர் பிரசங்கித்தார். தென்தேசத்து ராஜஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கேட்கும்படி பூமியின் எல்லைகளிலிருந்து புறப்பட்டு வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார்கள். யூதர்கள் என்ன நினைத்தார்கள்? இந்த தேவாலயம்தான் பெரியது, எங்களுடைய கட்டிடக்கலை மிக பிரம்மாண்டமானது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு சொன்னார், தேவாலயம் பெரியது என்று நினைக்காதே, தேவாலயத்திலும் பெரியவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அவர் சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். சமாரியா ஸ்திரீயினுடைய எண்ணம் என்ன? யாக்கோபு தான் பெரியவர். அதனால்தான் சமாரியா ஸ்திரீ இயேசுவை நோக்கி கேட்கிறாள், இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த யாக்கோபை காட்டிலும் நீர் பெரியவரோ? யாக்கோபு எங்களுக்கு கொடுத்தார், ஒரு கிணற்றை எங்களுக்கு கொடுத்தார், இது அவரால் எங்களுக்கு கிடைத்தது. அவளுடைய பார்வையில் யாக்கோபு பெரியவராய் இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன? 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவர் சாலமோனை காட்டிலும் பெரியவர், அவர் யோனாவை காட்டிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர், அவர் யாக்கோபை காட்டிலும் பெரியவர். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனை காட்டிலும், எந்த அதிகாரத்தை காட்டிலும் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவ்வளவு பெரிய தேவன், கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஆகையினால்தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1:50 நாத்தான் வேலை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. 44 தொடங்கி 51 வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது பிலிப்பு, நாத்தான்வேல், இயேசுவானவர் மூவரும் சம்பாஷிக்கிற சம்பாஷணைகள் அந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நாத்தான்வேல் ஆச்சரியப்படுகிறார், ஆண்டவரே நீர் என்னை எப்படி அறிவீர் என்று. நாத்தான்வேலே, நீ இதற்கே ஆச்சரியப்பட்டால் எப்படி? நீ இதிலும் பெரிதானவைகளே காண்பாய். அவருடைய பார்வையிலே ஏதோ ஒன்று பெரிதாக காணப்பட்டது, இதுதான் பெரியது என்று நினைத்து கொண்டிருந்தார். தேவன் சாட்சி சொன்னாரே, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று அது போதும் என்று நினைத்து கொண்டிருந்தார். அது அவருக்கு பெரிதாய் காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஏதோ ஒரு உயர்வை கண்டிருப்போம். நாம் நினைப்போம், என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்ட பெரிய உயர்வு இதுதான் என்று. ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருளை நாம் வாங்கியிருப்போம். நாம் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் வாங்கினதில் மிக உயர்ந்த பொருள் இதுதான் என்று. எது நம்முடைய பார்வையிலே பெரிதாய் காணப்படுகிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இந்த கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்ற சாட்சிக்கே நீ ஆச்சரியப்பட்டால் எப்படி? நீ இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். ஏனென்றால் அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே இனி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். தேவன் நமக்கு ஒரு சிறிய காரியத்தை செய்தாலே நமக்கு பெரிய சந்தோஷம். தேவன் நமக்கு ஒரு சிறிய கதவை திறந்தாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு ஒரு சிறு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலே நமக்கு ஒரு பெரிய திருப்தி. ஆனால் தேவன் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வார்த்தைகளே இல்லை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற பெரிய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். 2 வாக்குத்தத்தங்கள், 1 நிபந்தனை. தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், அதற்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிற ஒரு சிறு நிபந்தனையை தியானித்து இந்த வாக்குத்தத்தத்தை ஜெபத்தோடு கூட நாம் சுதந்திரித்துக் கொள்வோமாக. முதலாவதாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யோபுவின் புஸ்தகம் 5:9. யோபுவின் புஸ்தகம் 5:9.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். என்ன செய்கிறார்? எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். ஏனென்றால் ஏசாயா 9:6 வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர் என்று. அவர் அதிசயமானவர். 136 சங்கீதம் 4 ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எண்ணி முடியாத அதிசயங்களை எல்லாம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் காணப்படுகிறார். தேவன் செய்ய போகிற அதிசயங்களை எண்ணி பார்க்க முடியுமா? எண்ணி பார்க்க முடியாது. கவுண்ட்லெஸ் மிராக்கல்ஸ், அவ்வளவு அதிசயங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தேவன் செய்ய போகிற அந்த அதிசயங்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நாம் தான் தோற்று போவோம். அவ்வளவு அதிசயங்களை எண்ணி முடியாத அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களை, நாம் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் துக்கப்பட்ட நாட்களை எண்ணி விடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்த போகிற நாட்களை எண்ணவே முடியாது. யோபு சாம்பலில் இருந்த நாட்களை எண்ணி விடலாம், ஆனால் அவர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களோடு கூட இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களை எண்ண முடியுமா? முடியாது. பலவீனப்பட்ட இழந்து போன கொஞ்ச காலத்தின் நாட்களை எண்ணிவிடலாம், ஆனால் நீ நெடுநாளாக இருந்து 4 தலைமுறை பிள்ளைகளை கண்டாரே, அதை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. நாம் சுகவீனப்பட்ட நாட்களை எண்ணிவிடலாம், ஆனால் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய நாட்களை எண்ண முடியாது. நாம் கஷ்டப்பட்ட நாட்களை எண்ணிவிடலாம், ஆனால் தேவன் நம்மை மகிமையாய் வைத்திருக்கிற நாட்களை எண்ண முடியாது. எண்ணி முடியாத அதிசயங்கள், அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை தேவன் செய்கிறாராம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிற பெரிய காரியங்களை நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஆராய்ந்து பார்க்க முடியவே முடியாது. நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்டு கர்த்தர் ஆராய்ந்து முடியாத அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டு, நாம் பயன்படுத்துகிற அந்த கொஞ்சம் மூளைக்கு அப்பாற்பட்டு, நம்முடைய கொஞ்சம் ஞானத்திற்கு அப்பாற்பட்டு, நம்முடைய கொஞ்சம் புத்திக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏதோ ஒரு விஷயம் முடிய வேண்டும், எப்படி முடியும் என்று நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது முடியும் பொழுது நமக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி முடிந்தது என்று நம்மால் கிரகிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, யோசிக்கவே முடியாது. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், ஏதோ ஒரு உயர்வு வர வேண்டும், ஆனால் சூழ்நிலைகளை பார்த்தால் எல்லாம் எதிராக இருக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதம் கைகளில் கிடைக்கும் பொழுது, அந்த உயர்வு வரும் பொழுது நம்மால் நம்ப முடியாததாக, ஆச்சரியமானதாக காணப்படும். எப்படி இந்த ஆசீர்வாதம் வந்தது, எப்படி இந்த உயர்வு வந்தது, நடக்காது என்று நினைத்தோம், எப்படி நடந்தது? ஏனென்றால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவன் செய்ய போகிற பெரிய காரியங்களை நம்முடைய ஞானத்தினால் ஆராய்ந்து பார்க்க முடியாது. அதே தான் எபேசியர் 3:20 வாசிக்கிறோம். நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி. நாம் நினைக்கிறது கொஞ்சம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கொஞ்சம், நம்முடைய ஜெபம் கொஞ்சம், நம்முடைய பரிசுத்தம் கொஞ்சம், நம் ஆண்டவருக்காக செய்கிற ஊழியம் கொஞ்சம், நம்முடைய பலன் கொஞ்சம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 வாசிக்கிறோம். நம்முடைய கையில் இருப்பது கொஞ்சம் எண்ணெய் தான், நம்முடைய கையில் இருப்பது கொஞ்சம் மாவு தான், நம்முடைய உண்மையெல்லாம் கொஞ்சம், நம்முடைய ஜெபம் கொஞ்சம், ஆண்டவருக்காக நாம் ஓடுகிற ஓட்டம் கொஞ்சம், அவ்வளவுதான். அவருக்கு முன்பாக நம்முடைய நீதியெல்லாம் கொஞ்சம், நாம் நினைக்கிறது, வேண்டிக் கொள்ளுகிறது, இவைகள் எல்லாம் கொஞ்சம். ஆனால் நாம் நினைக்கிறதை காட்டிலும் வேண்டிக் கொள்ளுகிறதை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாய் அல்ல, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமை, அந்த மிகவும் அதிகமாய், அதை தான் எந்த மனுஷனாலும் புரிந்து கொள்ள முடியாது. உலகத்திலே எந்த விஞ்ஞானிகளும் எதையோ ஆராய்ந்து பார்த்து புதிதாக ஏதோ ஒன்றை கண்டுபிடித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளில் மிக சிறந்த விஞ்ஞானி என்று அறியப்பட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இந்த டாப் 100 சயின்டிஸ்டில் லாஸ்ட் 100 இயர்ஸில் நம்பர் 1 பிளேஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மரிக்கும் தருவாயில் அவருடைய மூளையை எடுத்தார்கள். இந்த மனுஷனுடைய மூளையில் என்னதான் இருக்குது அப்படி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ட்டு.
கொஞ்ச நாள் வைத்திருந்தார்கள், அதை ஆராய்ச்சி செய்தார்கள். வானம் தொடங்கி பூமி வரைக்கும் பல ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். எதையோ கண்டுபிடிக்கிறார்கள், எதையோ உலகத்துக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் எந்த விஞ்ஞானியினாலும் எந்த ஆராய்ச்சியாளர்களாலும் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. அந்த ஆராய்ந்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது என்று. எதை வேண்டுமானாலும் ஆராய்ந்து பார்த்து விடலாம். அவருடைய ஞானத்தை ஆராய்ந்து பார்க்க முடியுமா? முடியாது. அவருடைய அறிவை ஆராய்ந்து பார்க்க முடியுமா? முடியாது. அவருடைய புத்தியை ஆராய்ந்து பார்க்க முடியுமா? முடியாது. அவருடைய செய்கைகளை ஆராய்ந்து பார்க்க முடியுமா? முடியாது. இதுவரைக்கும் உலகத்திலே தோன்றின எந்த ஒரு விஞ்ஞானினாலும் இனியும் தோன்ற போகிற எந்த ஒரு ஞானவானாலும் அவருடைய புத்தியை ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆகையினால் தான் தேவன் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்தில் ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2 பேர். அந்த சகோதரி கர்ப்பம் தரித்திருந்தார்கள். பிள்ளை பேரு நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்களில் டெலிவரி டைம். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஸ்கேன் பண்ணணும், டெஸ்ட் எடுக்கணும், டாக்டரை மீட் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும், மெடிசன்ஸ் வாங்கணும், நிறைய தேவைகள் இருக்கிறது. கையில் பணம் கிடையாது. மிக முக்கியமான ஸ்கேன் போஸ்ட்போன் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் என்றால் அடுத்து பார்த்துக்கலாம், கையில் காசு இருக்கும் பொழுது அந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் நாளைக்கு அதை போஸ்ட்போன் பண்ண முடியாது. தேவன் தேவைகளை சந்திக்க வேண்டும். காலையில் கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கொள்ளுகிறார்கள், என்ன செய்வது? நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், இவ்வளவு தேவைகள் இருக்கிறது, நம்முடைய கையில் பணம் கிடையாது, என்ன செய்வது? அவர் சொன்னார், கவலைப்படாதே, நாம் ஜெபிக்கலாம், தேவன் நம்முடைய தேவைகளை எப்படியாகிலும் சந்திப்பார். இருவரும் ஜெபித்தார்கள். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அவரவர்கள் வேலைக்கு கிளம்பி போய்விட்டார்கள். இந்த நபர் வேலைக்கு போகும் சமயம் ஒரு 2 வீலரில் ஹைவேல போய் கொண்டு இருக்கிறார். ஆப்போசிட் சைடு ஒரு கார் ஒன்று ரிப்பேர் ஆகி அதற்கு வெளியே 2 பெண்மணிகள் என்ன செய்வது என்று திகைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். வண்டியை நிறுத்தினார், பார்த்தார், புரிந்து கொண்டார், அந்த காரில் ஏதோ பிரச்சனை. இதை டிரைவ் பண்ணிட்டு வந்த இந்த 2 லேடிஸ் அதை சரி பண்ண முடியாமல் உதவிக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார். ரோடை கிராஸ் பண்ணிட்டு வந்து கேட்டார், ஏதாகிலும் பிரச்சனையா, நான் உங்களுக்கு ஏதாகிலும் உதவி செய்ய வேண்டுமா என்று. அவர்கள் சொன்னார்கள், சார், நாங்கள் ஒரு லாங் ட்ராவல் பிளான் பண்ணோம், ஆனால் எதிர்பாராத விதமாக எங்கள் கார் ரிப்பேர் ஆகி நின்று விட்டது. ஸ்டார்ட் பண்ணுறோம், முடியல. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் செஞ்சு பார்த்தோம், அப்போவும் முடியல. பக்கத்தில் எங்கே மெக்கானிக் ஷாப் இருக்குன்ட்டு தெரியல, யாராகிலும் எங்களுக்கு உதவி செய்யணும். அவர் சொன்னார், சரி, நான் செக் பண்ணி பார்க்குறேன், என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். காரை செக் பண்ணார், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டார், அதை சரி செய்தார். காரை ஸ்டார்ட் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உதவிக்காக யாரையாகிலும் கூப்பிட்டால் கூட வராத இந்த காலத்தில் உதவியே கேட்காமல் தானாகவே வந்து என்ன என்று விசாரித்து இவர் சரி செய்து கொடுத்தாரே, இவருக்கு எவ்வளோ வேண்டுமானாலும் பணம் கொடுக்கலாம். ஒரு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்திருக்கிறார், எவ்வளோ வேண்டுமானாலும் பணத்தை கொடுக்கலாம். பர்ஸை திறந்தாங்க, அப்படியே ஒரு கட்டு டாலர்ஸ் எடுத்தாங்க. அவர் சொன்னார், இல்லை, எனக்கு வேண்டாம், நான் இதை ஒரு வேலையாக செய்யவில்லை, நான் இதை ஒரு உதவியாக செய்திருக்கிறேன். நான் ஒரு வேலை என்று நான் நினைத்து செய்திருந்தால் நான் வாங்கியிருப்பேன், இவ்வளோ கொடுங்க அப்படின்ட்டு. ஆனால் போகிற வழியில் இவங்களை சந்தித்தேன், ஒரு உதவி, ஆகையினால எனக்கு இது வேண்டாம். அந்த 2 பேரும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. அவர் சொன்னார், இல்லைம்மா, உங்களுடைய திருப்திக்காக ஒரு காரியத்தை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அடுத்து தேவையுள்ள ஒரு நபர் யாரையாகிலும் நீங்கள் சந்தித்தால் அவர்களுக்கு இதை கொடுத்துடுங்க, எனக்கு வேண்டாம், தேங்க்ஸ்ன்னு கூட எதிர்பார்க்காம அப்படியே ரோடை கிராஸ் பண்ணிட்டு 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டார். இந்த 2 பெண்மணிகளுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு சின்ன உதவி செஞ்சால் கூட நிறைய தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ட்டு ஜனங்கள் எதிர்பார்க்குற இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய உதவி செய்து ஒரு தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்காம பெருந்தன்மையோடு கூட போகிறாரு, எவ்வளோ நல்ல மனுஷன். காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாங்க. போகிற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்தி உள்ளே போய் காஃபி குடித்தாங்க. காஃபிக்கு பில் பே பண்ணிவிட்டு டிப்ஸ் பாக்ஸில் டிப்ஸ் வச்சுட்டு கிளம்பிட்டாங்க.
அவங்களுக்கு சர்வ் பண்ண அந்த ஒரு லேடி வெயிட்டர், அவள் அந்த டிப்ஸ் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் கட்டாக டாலர்ஸ் பணம் இருக்கிறது. பயந்து போய்விட்டான். இது என்னடா இது ஒரு சோதனை, நம்மளை டெஸ்ட் பண்ணுறதுக்காக யாராவது வந்திருக்காங்களா, வேணும்னே வச்சுருக்காங்களா, இதை நம்ம எடுக்கக்கூடாது, விட்டுட்டு போகிறவங்க கிட்ட கொடுத்துடணும். கையில் அந்த பணத்தை எடுத்துகிட்டு கத்திக்கிட்டே ஓடினால், மேடம் மேடம் நில்லுங்க, உங்கள் பணத்தை விட்டுட்டு போகிறீங்க. அவர்கள் சொன்னார்கள், விட்டுட்டு போகலை, உனக்கு டிப்ஸ் கொடுத்துட்டு போகிறோம். நாங்கள் காஃபி குடித்ததுக்கு பே பண்ணிட்டோம், இது டிப்ஸ், இவ்வளோ டிப்ஸாக கொடுப்பீங்க? அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் வந்ததுலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம், உன்னுடைய முகம் ரொம்ப வாடலாக இருக்குது, ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஏதோ ஒரு தேவையோடு கூட நீ இருக்கிற, நாங்கள் புரிந்து கொண்டோம். ஒருவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார், அடுத்த தேவையுள்ள நபருக்கு இதை கொடுத்து விடுங்கள் என்று. அதனால் அடுத்து தேவையுள்ள நபராக நாங்கள் சந்தித்தது நீதான், அதனால் இதை உனக்கு கொடுக்குறோம். எப்படி அந்த நபர் ஒரு தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்காம வேகமாக போயிட்டாரோ, அதே போல் இவர்களும் இந்த பெண்மணி நடத்திலிருந்து அந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டை எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் கார் எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கு இரவு காலையில் பேசிக்கொண்ட கணவன் மனைவி இரவு சந்திக்கிறார்கள். அவள் சொல்லுகிறாள், ஹாரி, இன்றைக்கு தேவன் நம்முடைய தேவைகளை சந்தித்தார். நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பண்ணுவோம் தெரியாமல் இருந்தோம், ஆனால் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் தேவைகள், ஸ்கேன், டெஸ்ட், மெடிசன்ஸ், டாக்டர் ஃபீஸ், இதையெல்லாம் கடந்து பிள்ளையை பெற்றெடுக்கிற வரைக்கும் என்ன தேவையோ எல்லாவற்றையும் தேவன் சந்தித்தார். யாரோ 2 பேர் வந்தாங்க. அந்த 2 பெண்மணிகளும் டிப்ஸ் பாக்ஸில் இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க, யாருன்ட்டே தெரியல, விசாரிக்கலை அப்படின்ட்டு. ஹாரி சொன்னார், நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், காலையில் ஏதோ ஒரு 2 பெண்களுக்கு அவங்க காரை ரிப்பேர் பண்ணி கொடுக்கறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார் என்று. காட்ஸ் பிளான் அண்ட் காட்ஸ் கனெக்ஷன் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகையினால் தான் யோபு 37:5 அவர் சொல்லுகிறார், நாம் கிரகிக்க கூடாத காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்கிறார். நம்மால் கிரகிக்கவே முடியாது. பியாண்ட் அவர் லிமிட்டேஷன்ஸ், பியாண்ட் அவர் இமேஜினேஷன்ஸ், நம்மளுடைய கற்பனைகளுக்கு மீறி, நம்முடைய ஆசைகளுக்கு, விருப்பங்களுக்கு மீறி, நம்முடைய அளவுக்கு மீறி, நம்மால் கிரகிக்க முடியாத அளவுக்கு எப்படி நடந்தது என்று நம்முடைய மூளையினால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார், கிரகிக்கவே முடியாது. ஆகையினால் தான் யோபு சொல்லுகிறார், மீண்டும் யோபு 9:10 அதே வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், ஆன்லைன் மூலமாக வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்த திசையில் இருந்தாலும், எந்த எல்லைகளை கடந்து இருந்தாலும், சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று சொன்னவர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய விஷயத்திலே, உங்களுடைய தொழிலில், உங்களுடைய ஊழியத்திலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பாராக. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவனுடைய செயல் இருக்கும். 2வதாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிற பெரிய காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எரேமியா 33:3 எரேமியா 33:3 கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இந்த உத்தரவு என்கிற இந்த தமிழ் வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று, ஆண்டவர் ஆன்சர் பண்ணுறார், பதில் கொடுக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஜெபிக்கிறோம், ஆண்டவர் பதில் உத்தரவு கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். உத்தரவு என்றால் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது, கமாண்ட். இது என்னுடைய உத்தரவு, இதை மீறி போகக்கூடாது, இது என்னுடைய நிபந்தனை, இதை செய்யக்கூடாது, இது என்னுடைய கட்டளை, நான் உத்தரவு கொடுக்கிறேன், இது என்னுடைய கட்டளை, இந்த இடத்துக்கு போகக்கூடாது, இந்த காரியத்தை செய்யக்கூடாது.
உத்தரவு என்றால் ஒன்று ஆண்டவர் ஆன்சர் பண்ணுறார், ரெண்டாவதாக கமாண்ட் பண்ணுறார். இதை செய், இதை செய்யாத, என்னுடைய உத்தரவு. ஒரு அதிகாரி சொல்லுகிறார் அல்லவா, அதுபோல். ஆனால் இந்த வசனத்தில் உத்தரவு என்றால் என்ன? ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அந்த பெரிய காரியங்கள் நீ அறியாதது, நாம் அறியாதது, ஆனால் அவர் அறியாதது அல்ல. அந்த எட்டாத காரியங்கள் எல்லாம் நமக்கு, ஆனால் அவருக்கோ அது எட்டாதது அல்ல. நமக்கு அது எட்டாத விஷயங்கள், நமக்கு அது புலப்படாத காரியங்கள், ஆனால் அவருக்கோ அது எட்டாதவைகள் அல்ல, அவருக்கோ அது புரியாதவைகள் அல்ல. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். தாவீது சொல்லுகிறார், உளையான சேற்றில் நான் இருந்தேன். இந்த உளையான சேற்றில் இருக்கிறவர் வெளியே வந்தால் போதும் அப்படின்ட்டு நினைக்கிறார். யாராகிலும் கை தூக்கி விட மாட்டார்களா? வெளியே கொண்டு வர மாட்டார்களா? இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர யாராகிலும் உதவி செய்ய மாட்டார்களா? இந்த உளையான சேற்றில் சிக்குண்டு கிடக்கிறேன், இந்த பிரச்சனையிலே சிக்குண்டு கிடக்கிறேன், இந்த போராட்டத்தில் சிக்குண்டு கிடக்கிறேன். யாராகிலும் கையை நீட்டி என்னை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விட்டுட்டா போதும், என்னை கொஞ்சம் அப்படி தூக்கி விட்டுட்டா போதும், நான் வெளியே வந்துடுவேன். எட்டாத உயரமான கண்மலைக்கு மேலே போகிறது அதெல்லாம் செகண்டரி, பட் பிரைமரி வெளியே வரணும். யாரும் கை தூக்கி விடலை, யாரும் தங்களுடைய கரத்தை நீட்டவில்லை. என்ன பயம்? நம்ம இவனுக்கு உதவி செய்ய போய் கை நீட்டி அவனை நம்ம பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வரதுக்கு பதிலாக அவன் ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை உள்ளே இழுத்துட்டா நம்மளும் உளையான சேற்றில் போய் பிரச்சனையில் போய் மாட்டிப்போமே. யாரும் வரல, ஆனால் ஒருவர் வந்தார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உளையான சேற்றில் இருந்த அவனை கர்த்தர் தூக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து தம்முடைய கல்வாரின் இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி தம்முடைய மகன் மகள் என்று ஆண்டவர் முத்திரை போட்டு அதற்கு அடுத்ததாக எட்டாத உயரமான கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அங்கு நடக்க பண்ணுகிறார். இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தா போதும், உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் செகண்டரி என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு ஆண்டவர் அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எட்டாத, தாவீதுக்கு எட்டாத, தாவீதினுடைய அனுபவத்துக்கு, தாவீதினுடைய படிப்புக்கு, தாவீதினுடைய எந்த ஒரு காரியத்துக்கும் எட்டாத உயரமான கண்மலையின் மேலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி அங்கு அடிகளை உறுதிப்படுத்துகிறார். முதலாவதாக கொண்டு போய் நிறுத்துகிறார், அடுத்ததாக அடிகளை உறுதிப்படுத்துகிறார். இங்கு உளையான சேற்றிலே தடுமாறி கொண்டிருந்தவன், ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் போராடி கொண்டிருந்தவன், அங்கு உயரமான இடத்திலே கர்த்தர் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். இங்கு நடக்க முடியாமல் சிக்குண்டு கடந்தவன், அங்கு கர்த்தர் அவனை நடக்க பண்ணுகிறார். அங்கிருந்து யாராகிலும் கீழே தள்ளி விட்டுடுவாங்களா? அந்த பயமே வேண்டாம். கர்த்தர் உன்னை எட்டாத உயரமான கண்மலையின் மேலே கொண்டு போய் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி அங்கே கர்த்தர் உன்னை ராஜரீகமாய் நடக்க பண்ணுவார். அங்கே கர்த்தர் உன்னை மகிமையாய் நடக்க பண்ணுவார். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்ற வார்த்தையின்படி அங்கு உன் கால்கள் தள்ளாடுவது கிடையாது. உளையான சேற்றிலே தள்ளாடி கொண்டிருந்த உன் கால்கள் உயரமான இடத்துக்கு போகும். அங்கு கர்த்தர் உன் கால்களை மான் கால்களை போல ஆக்குவார். அங்கு கர்த்தர் உன்னை நடக்க பண்ணுவார், தள்ளாட விடவே மாட்டார். யாரும் உன்னை கீழே தள்ள முடியாது, யாரும் உன்னை அங்கிருந்து இழுக்க முடியாது. எட்டாத உயரமான கண்மலை. தானியேலை எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சர் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. சொப்பனத்தின் நிமித்தம் நித்திரை கலைந்து போய் ஆவி கலங்கி பயந்து போய் அந்த ராத்திரியில் எல்லாரையும் கூப்பிடுகிறார். தேசத்தில் இருக்கிற சாஸ்திரிகள், ஜோசியர்கள், கல்தையர்கள் எல்லாரும் வருகிறார்கள். நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன். அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன என்று தெரியவில்லை. வந்த எல்லாரும் கேட்கிறார்கள், ராஜாவே உம்முடைய சொப்பனம் என்ன, எங்களுக்கு சொல்லும், நாங்கள் அதனுடைய அர்த்தத்தை சொல்லுகிறோம் என்று. ஆனால் ராஜா திட்டவட்டமாய் சொல்லுகிறார், இல்லை, என்னிடத்திலிருந்து புறப்படுகிற கட்டளை என்னவென்றால்
எனக்கு வந்த சொப்பனம் என்ன என்பதையும் நீங்கள் சொல்ல வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். வந்தவர்கள் குழம்பி போனார்கள். ராஜாவை, இதற்கு முன்பாக எந்த ஒரு ராஜாவும் இப்படிப்பட்ட விஷயத்தை சொன்னதே இல்லை. பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த சொப்பனம் என்ன என்று சொல்லுகிறார். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்ல எகிப்து தேசத்தில் ஒருவரும் இல்லை, ஒரு மனிதனை தவிர, யோசேப்பு. ஆனால் நீரோ சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், அதனுடைய அர்த்தத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால் எப்படி? ராஜா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தார். நான் சொப்பனத்தை சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லிட்டு போயிட்டேன்னா கடைசியில் நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டு உட்காரணும். அதனால் ஒன்று, நீங்கள் சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், ரெண்டாவதாக அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். நேற்று நைட்டு நீங்கள் தூங்கியிருப்பீங்க, உங்களுக்கு கனவு வந்திருக்கும். எனக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு கனவு வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கு வந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வாட்டி என்னை பார்க்கவே மாட்டீங்க, பேச மாட்டீங்க, வராறா அப்படின்ட்டு அப்படியே ஒதுங்கி போயிடுவோம். ஆனால் ராஜா என்ன சொல்லுகிறார்? எனக்கு வந்த சொப்பனம், அதனுடைய அர்த்தம் இல்லை என்றால் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளையும் கொலை செய்வேன், அவர்களுடைய குடும்பங்களை விடமாட்டேன், அவர்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். இந்த செய்தி தானியேலுக்கு கிடைத்தவுடன் ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய 3 சிநேகிதர்களை தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு ராக்காலத்தில் தேவனை நோக்கி பார்க்கிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார், தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். 2 காரியம் தானியேலுக்கு தேவை. ஒன்று, ராஜாவுக்கு வந்த சொப்பனம் என்ன, ரெண்டாவதாக அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் என்ன. இந்த 2 காரியத்துக்காக இந்த 4 பேரும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து விடுகிறார்கள். அன்றைக்கு அந்த ராத்திரியிலே கர்த்தர் சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது தானியேல் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். என்னவென்று ஸ்தோத்தரிக்கிறார்? தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் என்று பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார். இந்த பாபிலோன் தேசத்தில் யாரும் அறியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் தானியேலுக்கு அறியும்படிக்கு செய்தார். அந்த பாபிலோன் தேசத்தில் யாருக்கும் எட்டாத ஒரு சொப்பனம், அதனுடைய அர்த்தத்தை தானியேலுக்கு மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். யாரும் அறியாத, ராஜாவுக்கு வந்த சொப்பனம் யாருக்கும் அறியாத ஒன்று, ராஜாவுக்கு வந்த அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தம் யாருக்கும் அறியாத ஒன்று. ஆனால் தானியேல் அதை அறிந்து கொண்டார். தானியேலுக்கு அது எட்டாமல் இருக்கவில்லை, மற்றவர்களுக்கு அது புலப்படவில்லை, எட்ட முடியவில்லை. ஆனால் தானியேலுக்கு அது எட்டினதாக காணப்பட்டது. அதை அவர் தெரிந்து கொண்டார். ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று அவருடைய சொப்பனம் அதனுடைய அர்த்தம் இது என்று சொல்லும் பொழுதோ ராஜாவே தேவனை மகிமைப்படுத்துகிறார். தானியேலின் தேவனை போல வேறொரு தேவன் பூமியிலே இல்லை என்று. யாரும் அறியாத, யாருக்கும் எட்டாத ஒன்றை கர்த்தர் நீங்கள் அறிந்து கொள்ளும்படி, உங்களுக்கு எட்டும்படிக்கு கர்த்தர் செய்வார். அது பெரிய காரியங்கள். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்க தேசத்தில் ஒரு டாக்டர் ஒருவர் இருந்தார். டாக்டர் மார்க் என்று அவருடைய பெயர். ஃபேமஸ் ஆன்காலஜிஸ்ட். இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ட்ரீட் பண்ணுவார், சர்ஜரி பண்ணுவார். ஒரு நாள் ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு போகணும் பக்கத்து ஊருக்கு. ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணார். ஏர்போர்ட்டுக்கு வந்தால் ஃப்ளைட் கொஞ்சம் ப்ராப்ளம், எல்லா பேசஞ்சர்ஸையும் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. அதை சரி பண்ண முடியல அவங்களால. கடைசியாக அடுத்ததாக இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. சாரி, உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டோம், பட் ஃப்ளைட் வந்து அந்த ப்ராப்ளமை எங்களால் ரெக்டிஃபை பண்ண முடியல, அதனாலே இந்த ஃப்ளைட் கேன்சல். அந்த ஊருக்கு போகிறதுக்கு அடுத்த நாள் தான் அடுத்த ஃப்ளைட். அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுட் அக்கமெண்டேஷன், ஹோட்டல் அக்கமெண்டேஷன் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. ஆனால் டாக்டர் மார்க் அவர்களுக்கு அன்றைக்கு ஈவினிங் அந்த மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு போகணும், அவர் பேசணும், எப்படியாகிலும் போக வேண்டும். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். நேராக கவுண்டருக்கு போனார். ஒரு கார் ஒன்றை புக் பண்ணார். டாக்குமெண்ட்ஸை கொடுத்து பணத்தை அட்வான்ஸ் பண்ணி அந்த கார் ஒன்றை எடுத்துக்கொண்டார் வாடகைக்கு. டிரைவர்லாம் வேண்டாம், நானே ஓட்டிகிட்டு போகிறேன். ரோட்வேல ட்ராவலை ஆரம்பித்தார். போய்கொண்டே இருந்தார். சில ஊர்களை கடந்து போனார். ஒரு ஊரில் குறிப்பிட்ட இடத்துக்கு வரும் பொழுது அங்கு மழை, தண்ணீர், வெள்ளம் அதிகமாக இருந்தது.
அதனால ரோடு டைவர்ஷன்ஸ், நிறைய டைவர்ஷன்ஸ், லெஃப்ட் ரைட்டு யூட்டன் அப்படி இப்படின்ட்டு கடைசியில் ரொம்ப குழம்பி போயிட்டார். அந்த ஊர் எங்கே போகுது, எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது, கனெக்ட் ஆகுது, ஒன்றும் புரியவே இல்லை அவருக்கு. ஒரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கிறார். கார் அப்படியே ஸ்லோவாகுது, கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறார், மூவ் ஆகுது. ஒரு கட்டத்தில் கார் நின்று விட்டது. ஸ்டார்ட் பண்ணுறார், ஒன்றும் நடக்கலை. ஏற்கனவே ரொம்ப டென்ஷனாக இருந்தார். காலையில் ஃப்ளைட்டு டிலே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வெயிட் பண்ணால் ஃப்ளைட்டே கேன்சல் ஆன ஃப்ளைட்டு பரவாயில்ல, கார் டிரைவ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா ரோடு டைவர்ஷன்ஸ், அதையும் தாண்டி போகலாம் அப்படின்னு பார்த்தா மழை தடுத்து கொண்டு இருக்கிறது, அதையும் மீறி போகலான்ட்டா காரே ரிப்பேர் ஆயிடுச்சு. காரை விட்டு வெளியே இறங்கினார், வானத்தை பார்த்தார், கடவுளை திட்டினார், காரை எட்டி உதவச்சார். இனி அவ்வளோதான், எல்லாமே கேன்சல் அப்படின்னு நினைத்து கொண்டார். ஒரு வீடு கண்ணுக்கு தெரிந்தது. ஓட்டமும் நடைமாய் மலையில் நனைந்து கொண்டு அந்த வீட்டிற்கு போனார். கதவை தட்டினார். ஒரு நடுத்தர வயது நிறைந்த ஒரு பெண் வெளியே வந்தாள். கதவை திறந்தாள். பார்த்த உடனே சொன்னாள், ஐயா உள்ளே வாங்க, எப்படி மலையில் நனைஞ்சு வந்துருக்கீங்களே, உட்காருங்க, டவல் கொண்டு வரேன். உள்ளே போய் டவல் கொண்டு வந்தாள். தலையை துவட்டிக்கோங்க, உடம்பை தொடச்சிக்கோங்க, உங்கள் ஓவர் கோட்டை கலட்டி கொடுங்க, நான் ட்ரையரில் போட்டு நான் எடுத்து கொடுக்குறேன், நான் சரி பண்ணிக்கலாம். இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த பெண்ணினுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை பார்த்து. முன்பின் அறியாத என்னை இப்படி இவள் உபசரிக்கிறாளே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியம். உட்கார்ந்தால், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டார். அவள் சொன்னாள், நான் டீ பிஸ்கெட்லாம் கொண்டு வரேன், வெயிட் பண்ணுங்க. உள்ளே போனால் டீ பிஸ்கெட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் ப்ரே பண்ணுற டைம் வந்துடுச்சு, ஒரு 10 நிமிஷம் நான் ப்ரே பண்ணிவிட்டு நான் வரேன், அதற்கு அடுத்ததாக உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நான் உதவி செய்கிறேன். நேராக உள்ளே போனாள். பக்கத்து அறையில் ஒரு கட்டிலில் ஒரு சிறு பெண் படுத்திருந்தாள். அவளுக்கு பக்கத்தில் முழங்கால் படிட்டு அன்னாளை போல ஜெபித்தாள். அன்னாளுடைய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? இருதயத்தில் பேசினாள், உதடுகள் அசைந்தது, சத்தம் வெளியே வரவில்லை. அபிஷேகத்திலே ஒரு வகையான அபிஷேகம், அமைதியின் அபிஷேகம். வெளியே பார்க்கும் பொழுது ஒரு அமைதியின் அபிஷேகத்தை போல இருக்கும். ஆனால் அவர்களுடைய ஜெபம் ஒரு அணுகுண்டை போல பிளரும், வெடிக்கச் செய்யும். அன்னாளுடைய ஜெபம் அப்படிதான், ஒரு அமைதியான ஜெபம், அமைதியான அபிஷேகம். ஆனால் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அவளுக்கு எழுப்பி கொடுத்தார். அந்த அபிஷேகத்தில் ஒரு அமைதியான அபிஷேகம். அந்த அமைதியான அபிஷேகத்தை ரொம்ப சாதாரணமாக எடை போடவே கூடாது. அவர்களுடைய அந்தரங்க ஜெபம் வெளியரங்கமான அசைவை கொண்டு வரும். இவர் பார்த்தார், இந்த அம்மா இப்படி ப்ரே பண்ணுறாங்களே, நானும் ஒரு கிறிஸ்டியன் தான், எனக்கு ஜீசஸ் பண்ணாரா? காட் ஹெல்ப் பண்ணவே இல்லை. காலையிலிருந்து எல்லாம் எனக்கு ராங்காக போகுது, எல்லாம் எனக்கு ஆப்போசிட்டாக நடக்குது. வந்த உடனே அந்த அம்மாவை திட்டணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். 10 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு அந்த அம்மா வந்தாங்க. வந்தவரை பார்த்து அவர் கேட்டார், யாருமா அது, என்ன ப்ரே பண்ண? அவள் சொன்னாள், உள்ளே படுத்து கொண்டிருப்பது என்னுடைய மகள், அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ப்ரே பண்ணேன். உடம்பு சரியில்லைன்னா ப்ரே பண்ணால் சரியாயிடுமா? சரியாகாது. காலையிலேருந்து ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலை, எல்லாமே எனக்கு டிலே, எல்லாமே எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, அகெயின்ஸ்டாக பேசினார். சரி, அந்த பெண்ணுக்கு என்ன தான் பிரச்சனை, என்ன உடம்பு சரியில்லை? அவள் சொன்னால் அவளுக்கு கேன்சர் வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறாள். டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனியா? நிறைய டாக்டர்ஸை பார்த்தாச்சு, நிறைய செலவு பண்ணியாச்சு, எல்லோரும் ஒரு டெம்பரரி சொல்யூஷன் கொடுத்தாங்க, பெர்மனன்ட் க்யூர் கிடைக்கல. எல்லா டாக்டர்ஸும் சொன்ன ஒரே பதில், உன் பிள்ளையை காப்பாற்ற இந்த பட்டணத்தில் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், அவர்கிட்ட போனால் தான் உன்னுடைய பிள்ளையை காப்பாற்ற முடியும். ஆனால் அவருடைய அப்பாயின்மெண்ட் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு கிடைக்காது, அப்படியே கிடைத்தாலும் நீ அவருக்கு அவ்வளோ ஃபீஸ் கொடுக்க முடியாது. இவர் பார்க்கிறாரு, நமக்கு தெரியாமல் யாரா அப்படி ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாக்டருடைய பேர் என்ன? அவள் சொல்லுகிறாள், டாக்டர் மார்க் என்பது அவருடைய பெயர் என்று. அவருக்கு தூக்கி வாரி போட்டார். டாக்டர் மார்க்கை நீ பார்த்துருக்கிறியா? இல்லையா, நான் பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே நமக்கு கிடச்சிடுது.
எந்த ஹாஸ்பிட்டலில் எந்த டாக்டர், அவருக்கு கூகுள் ரேட்டிங்ஸ் எவ்வளோ, அவருடைய டெசிக்னேஷன் என்ன, அவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு, அவருக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்துரும். அந்த காலத்தில் அந்த வசதி இல்லை. கேட்டா நீ பார்த்துருக்கிறாயா? நான் பார்த்ததில்லை. அவர் சொன்னார், நான் தான் டாக்டர் மார்க். காலையிலிருந்து கடவுளை திட்டி கொண்டிருந்தவர் இப்பொழுது தெரிந்து கொண்டார். ரோமர் 8:28 சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் அகென்ஸ்டாக இருக்கா? சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. எல்லாமே ராங்காக போகுது பிரதர். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. நான் பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்கலை. இல்லை, காட் ஒரு பிளானை வச்சிருக்கிறார். அது போல் ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சொன்னார், கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு வேண்டிய மருத்துவ உதவிகள் செலவுகள் முழுவதையும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன், நான் செய்கிறேன் என்று. நடந்த விஷயம். நீ அறியாதது, உனக்கு எட்டாதது. நமக்கு எட்டாதவைகள் என்று அநேகம் இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு அது எட்டாதவைகள் அல்ல. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இனி வருகிற காலங்களிலே முதலாவதாக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இந்த 2 பெரிய காரியங்களின் ஆசீர்வாதங்களுக்கு, வாக்குத்தத்தங்களுக்கு தேவன் ஒரு சிறு நிபந்தனை வைக்கிறார். அது என்னவென்றால், அந்த ஸ்கிரீனில் இருக்கக்கூடிய அதே வசனம், ஃபர்ஸ்ட் லைன், என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது. இந்த அப்பொழுது என்கிற ஒரு தமிழ் வார்த்தை இருக்கிறதே, நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அப்பொழுது என்கிற அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வசனத்தில் ஒரு கனெக்டிங் வேர்டு. எப்பொழுது? அப்பொழுது. என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது. முன்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிபந்தனைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கனெக்டிங் வேர்டு, ஒன் சிங்கிள் தமிழ் வேர்டு, அப்பொழுது. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், என்னை நோக்கி நீ கூப்பிடு. ஆண்டவர் சொல்லுகிறது அதுதான். நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வேன். என்னை நோக்கி கூப்பிடு. இந்த வசனத்தில் 2 காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஒன்று, அவரை நோக்கு, அவரை பார். ரெண்டாவதாக, பார்த்துவிட்டு அப்படியே அமைதியாக இருந்து விடாதே, கூப்பிடு. அவரை பார், அவரை பார்த்துவிட்டு அடுத்ததாக அவரை கூப்பிடு. சிலர் நோக்குவார்கள், கூப்பிட மாட்டார்கள். பார்த்துவிட்டு அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர், என்னை நோக்கு, அதோடு கூட கூப்பிடு. எரிகோவின் வீதியில் இயேசு நடந்து போகிறார். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு கண் தெரியாத பர்த்திமேயு விசாரிக்கிறார், இது என்ன? ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டு என்ன என்று விசாரிக்கிறார். நசரேனாக இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவனுக்கு காது நல்லா கேட்குது, பிரச்சனை கிடையாது. ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்டான். வாயும் நல்லா பேசுகிறான், என்ன என்று விசாரிக்கிறான். கால்களிலும் பிரச்சனை கிடையாது, கைகளிலும் பிரச்சனை கிடையாது. வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விடுகிறான், நடந்து வருகிறான். ஒரே பிரச்சனை, கண்ணில் பார்வை இல்லை. இயேசு போகிறார் என்று அறிவித்த உடனே, இதுதான் சான்ஸ், இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். ஜனங்கள் அவனை அதட்டுகிறார்கள், பேசாமல் இரு என்று அதட்டுகிறார்கள். ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று. இயேசு நின்றார். கண் தெரியாத ஒரு மனுஷனுக்காக, போகிற வருகிற எல்லாரிடத்திலும் உதவி கேட்கிற ஒரு மனுஷனுடைய சத்தத்துக்கு ஆண்டவர் நின்றார். அவர் நின்று அவனை தம்மிடத்தில் அழைத்து வரும்படி சொன்னார். ஜனங்கள் நடக்கிற சத்தம், ஜனங்கள் பேசுகிற சத்தம், எதிர்த்து அதட்டுகிற சத்தம், இத்தனை சத்தங்களின் நடுவிலே ஒரு மனுஷனுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு இயேசு நிற்பார் என்றால், இந்த உலகத்தில் எவ்வளவு சத்தங்கள் இருந்தாலும் அது நடுவில் உங்கள் ஜெப சத்தத்துக்கு இயேசு நின்று உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் நிற்பார். நிற்க வைத்து விட்டது, அவனுடைய கூப்பிடுதல் நிற்க வைத்து விட்டது. சாம் ஜவுதர் அங்கிள் ஒரு முறை பிரசங்கம் பண்ணாங்க. யோசுவாவை காட்டிலும் பர்த்திமேயு ஒரு ஸ்டெப் மேலே தான்.
யோசுவா சூரியனை நிறுத்தினாராம். ஆனால் பர்த்திமேயு சூரியனை படைத்தவரே நிறுத்தி விட்டார் அப்படின்ட்டு. இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க. பர்த்திமேயு சூரியனை படைத்தவரையே நிறுத்தி விட்டான். என்னை நோக்கி கூப்பிடு. அவனுக்கு தெரிஞ்சிச்சு இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்து இவர் எப்பொழுது இந்த வழியாக வருவார் என்று தெரியாது. அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. சபையே, நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு ஊழிய சந்தர்ப்பங்களையும் நாம் மிஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவன் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒவ்வொரு ஆவிக்குரிய சந்தர்ப்பங்களையும் மிஸ் பண்ணக்கூடாது, பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 2 கள்ளர்கள் இருந்தார்கள். ஒருவன் மிஸ் பண்ணிட்டான், தூஷித்தான், நிகழ்ந்தான். ஆனால் இன்னொருவனுக்கு தெரிந்து விட்டது, இந்த சான்ஸை மிஸ் பண்ண கூடாது. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நித்திய பாதாளத்துக்கு அழிவுக்கு போய்விடுவோம். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும். தேவன் உங்களுக்கு திறக்கிற ஒவ்வொரு வாசல்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒவ்வொரு மினிஸ்ட்ரி சான்ஸ், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் அப்படி போய்விட்டால் மறுபடியும் எப்பொழுது வருவார், எப்பொழுது இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் தெரியாது. கூப்பிடு. பால்யாங்கிச்சோ தன்னுடைய சபையாருக்கு சொல்லி கொடுத்தார், ஜெபியுங்கள். பதில் வரவில்லையா, இன்னும் அதிகமாய் ஜெபியுங்கள். கூப்பிடுங்கள். பதில் வரவில்லையா, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடுங்கள். ஐயா, ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய்விட்டேன், பதில் வரவில்லை, ஆகையினால் ஜெபிப்பதையே நிறுத்தி விட்டேன். உபவாசித்து உபவாசித்து சோர்ந்து போய்விட்டேன், ஒரு பதிலும் இல்லை, ஒரு அசைவும் இல்லை, எதிர்பார்த்த எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, ஆகையினால் உபவாசிப்பதை நிறுத்திவிட்டேன். இல்லை, நீ கூப்பிடு. ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா, பதில் கொடுக்கவில்லையா, கூப்பிடுவதை நிறுத்தி விடாதே, முன்னிலும் அதிகமாய் கூப்பிடு. ஜெபி. பதில் வரவில்லையா, முன்னிலும் அதிகமாய் ஜெபி. யார் உன்னை அதட்டுகிறார்களோ, யார் உனக்கு எதிர்த்து நிற்கிறார்களோ அவர்களை சொல்லுவார்கள், எழுந்திரு, திடன்கொள், கர்த்தர் உன்னை அழைக்கிறார் என்று. நீ கூப்பிடு, அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு தகப்பன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர் அறைக்குள்ளாக போய் கதவை பூட்டி கொண்டு வானத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டே இருப்பார். அவருடைய சிறு மகன் கேலி பண்ணினான், அப்பா, ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டு ஜெபிக்கிறீங்களே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு கேட்குமா? கதவுக்கு வெளியே பக்கத்து ரூமில் இருக்கக்கூடிய எனக்கே கேட்கல, ஆண்டவர் எங்கேயோ தூரமாக மேலே இருக்கிறாரு, அவருக்கு எப்படி கேட்கும்? அவர் சொன்னார், இல்லைப்பா, ஆண்டவருக்கு கேட்கும். நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் கர்த்தருக்கு அது கேட்கும். அவனுடைய கொஞ்சம் அறிவுக்கு, கொஞ்சம் அனுபவத்துக்கு சிரித்து கொண்டு போய்விட்டான், கேட்காது அப்படின்ட்டு. வளர்ந்தான், பெரியவனானான், சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தான். அதில் ஒன்று ரேடியோ. மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடித்து அதை டியூன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தன்னுடைய ஊர் மக்கள், ஏதோ ஒரு இடத்துல இருந்து இவர் டியூன் பண்ணுறத தன்னுடைய ஊர் மக்கள் கேட்டு, ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேஷன்லேருந்து இவர் பேசுகிறத இன்னொரு ரேடியோவில் தன்னுடைய ஊர் மக்கள் கேட்ட பொழுதோ அப்பொழுது புரிந்து கொண்டார், சிறு வயதில் என் அப்பாவை நான் கேலி பண்ணேன், இப்போது ஏதோ ஒரு ஊரிலிருந்து நான் பேசுகிறதை தூர இடத்துல இருக்கக்கூடிய என் கிராம மக்கள் கேட்கிறார்களே. அப்போ சிறு வயதில் அப்பா பேசினார், தூர இடத்துல இருக்கிற ஆண்டவருக்கு எப்படி கேட்கும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். இப்போ புரிந்து கொண்டேன், அவர் கூப்பிட்டால் கேட்பார். நீ கூப்பிடு. இதுதான் ஒரு சின்ன நிபந்தனை. நீங்கள் கூப்பிட்டால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் கூப்பிட்டால் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஒன்று, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். 2வதாக அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? இருந்த இடத்துல அப்படியே எழுந்து நிற்க போகிறோம். அவர் பெரியவர். அந்த பெரியவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார். வானாதி வானங்கள் கொள்ளாதவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் படைத்தவர், சாலமோனிலும் பெரியவர் இப்பொழுது நம் நடுவில் இருக்கிறார். யோனாவிலும் பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார். யாக்கோபை காட்டிலும் பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனிலும் எந்த அதிகாரத்திலும் பெரியவர் நம் நடுவில் இருக்கிறார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். அன்பு சகோதரனே, சகோதரியே, இனி வருகிற காலங்களிலே கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்வாராக.
உன் பிள்ளைகளுடைய விஷயத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஜெபித்து பதில் வராமல் சோர்ந்து போய் அல்லவா வந்திருக்கிறாய். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை உற்சாகப்படுத்தும் விதத்தில் பேசுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்வார். சோர்ந்து போகாதே. பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பள்ளத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் சொல்லுங்க அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. வசந்த மாறா மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். விசுவாசத்தோடு கூட இந்த மழை வேளையிலும் வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிற கசப்புகளை கர்த்தர் மாற்றுவார். யோர்தானின் வல்லமைகளை எல்லாம் கர்த்தர் திரும்ப செய்தருளுகிற தேவன். அப்படியே விசுவாசத்தோடு ஜெபத்தோடு கூட எங்களோடு கூட இணைந்து பாடுவீங்களா? ஜெபத்தோடு கூட பாடுவீங்களா? கசந்த மாறா மதுரமாகும், கொடிய எகிப்து அகன்றிடும். கசந்த கரங்களை தட்டி மதுரமாகும், கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், ஹல்லேலூயா, என்னுடைய ஜீவிதத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்திடுவார்.
தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவர் பெரிய தெய்வம். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிற அவர் பெரியவராக இருக்கிறார். எனவே உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிற ஹல்லேலூயா எந்த மாறாக்களும், கசந்த மாறாக்கள், அது மதுரமாய் மாறும், மதுரமாய் மாறும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் அப்படியே ஜெபத்தோடு கூட என்னோடு கூட இப்பொழுது காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கசப்புகள், அவைகள் எல்லாம் மதுரமாய் மாறும். மதுரமாய் மாற்றுகிற இயேசு, மதுரமாய் மாற்றுகிற கர்த்தர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஹல்லேலூயா, க்ளோரி. உங்களுக்கு எதிராய் நிற்கிற செங்கடல், உங்களுக்கு எதிராய் நிற்கிற யோர்தான், உங்களுக்கு எதிராய் நின்று கொண்டு உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற ஹல்லேலூயா அந்த எகிப்து, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. என்ன காரியங்கள் உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, கரங்களை உயர்த்துங்க, கண்களை மூடுங்க. அது எரிகோவின் மதில் சுவராய் இருந்தாலும், யோர்தானின் ஹல்லேலூயா பெருவெள்ளமாய் இருந்தாலும், செங்கடல் போன்ற தடையை கொண்டு வருகிற காரியங்களாய் இருந்தாலும், அல்லது எகிப்தை போல பார்வோனுடைய பிசாசினுடைய வல்லமைகளாய் இருந்தாலும், இப்பொழுது கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவர், மாற்ற வல்லவர். அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிறைந்த கரத்தில் உம்முடைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கிற, ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நீர் அப்பா இப்பொழுது பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பொறுப்பெடுக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக காணப்படுகிற எல்லா கொடிய எகிப்தின் வல்லமைகளும் ஹல்லேலூயா அவைகள் தகர்ந்து போவதாக. அவைகள் எல்லாம் ஆண்டவரே அந்த கொடிய எகிப்தின் வல்லமைகள் எல்லாம் தள்ளப்பட்டு போவதாக. ஹல்லேலூயா. செங்கடலின் வல்லமைகள், யோர்தானின் வல்லமைகள், க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. கொடிய எரிகோ மதில்கள் எல்லாம் இப்பொழுது தகர்ந்து விழட்டும். அப்படியே என்னோடு கூட சேர்ந்து, கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். சொல்லுங்க, நித்தமும் உன்னை நித்தமும் நடத்துகிறவர் நடத்தி ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. பாடுவோம் எல்லோரும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில், உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் 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 இப்பொழுது ஜெபித்த தேவ பிள்ளையே, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்பொழுது பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் இப்பொழுது செய்கிற தேவன் அவர். இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. அது மாத்திரமல்ல, க்ளோரி,
நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான, நீ அறியாததோ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில, உன்னுடைய ஜீவிதத்தில அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவனுக்கு முன்பாக, ஓ க்ளோரி, செங்கடல் எம்மாத்திரம் அந்த பெரிய தேவனுக்கு முன்பாக, ஓ யோர்தானின் வல்லமைகள் எம்மாத்திரம் அந்த பெரிய தேவனுக்கு முன்பாக, ஓ எரிகோ மதில் எம்மாத்திரம் அந்த பெரிய தேவனுக்கு முன்பாக, ஓ எகிப்தின் வல்லமைகள் எம்மாத்திரம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ எம்மாத்திரம். துதிக்கிற தேவ பிள்ளைகள், ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சம பூமி ஆவாய், சம பூமி ஆவாய், சம பூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். ஓ ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அதற்கு கிருபை உண்டாவதாக என்று சொல்லுவார்கள் என்ற வாக்கின்படியே உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாலை வேளையிலோ ஆலையிலோ உம்முடைய கிருபையின் பிரசன்னோ உம்முடைய பிள்ளைகளை சந்தித்ததற்காய், ஓ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆண்டவரே ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்ததற்காய், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், ஓ கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும், ஓ ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே, அறியாத எட்டாத பெரிய காரியங்களையும் என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்து உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய மகிமை நிறைந்த கரத்தில் இந்த மாலைகளிலும் சபையாரை ஒப்புக் கொடுக்கிறேன், அந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபைதாரும் இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.